நான் மைக்கில் சோகமாக சுற்றி நிற்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை தீனா. எல்லாம் அந்த பொண்ணு மேட்ரு தான். எங்கே சொன்னால் கேட்குறானா அவன்? ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்கே சொன்னால் கேட்டா தானே பின்னாடியே சுற்றி நின்றா. ஏய் சின்ன பொண்ணுடா அது. எரும மாடு மாரி இருக்கிற லூஸு விட்டு தொலைடா. அதெல்லாம் விட முடியாது. நான் கட்டினா அவ்வளோதான் கட்டுவேன். வர்ற நான் மாமா நம்ம எப்போ உங்கள் அண்ணன் மாதிரிலாம் இப்படிலாம் கெத்தா வருது. எல்லாரும் நம்மளை சின்ன பசங்க மாதிரி பார்த்துன்னுக்குறாங்க மச்சி. மாமே பெருசாக ஒரு சம்பவம் பண்ணோம். அப்போ தான் ஊரில் தரமாக சுற்ற முடியும். பா சம்பவம் பண்ணால் அசால்ட்டாக நினச்சி நிற்க நீ. ஜெயிலில் வச்சு மட்டை உரிப்பாங்க உனக்கு. ஏய் அதெல்லாம் எங்கள் அண்ணனுக்கு ஆள் இருக்குது. அவன் பார்த்துப்பான். ஒழுங்காக அவங்ககிட்ட வேலையை கற்றுக்கின்னு ஏரியாவே செதற விடலாம். ஏய் தீனா அங்கே பாரு. ஏய் கொசு மூஞ்சி உனக்கு ரொம்ப அதுப்பாய் போச்சு. நீலாம் ஊருக்குள்ள என்ன பெரிய ஆளு? நேற்று பெரிய சம்பவம் மட்டும் வந்தேன் தெரியுமா உனக்கு? ஊரில் பெரிய தலை சொல்லி சுற்றி நிற்காத. அவ்வளோ கும்பலி அவ்வளோ மக்களே நிற்கிறாங்க. ஒரே ஆள் போய் நின்ன தெரியுமா உனக்கு? என்னன்னு கேள. என்ன பண்ண? உன்கிட்ட சொல்லணும் அவசியம் இல்லை. ஏரியாவில் குழந்தை கொஞ்சம் திட்டின்னு வந்துக்குது. பூந்தாக்கா குமுறு குமுறு குமுறிச்சு. இங்கே வந்து என்ன பில்டப் வந்து பார்த்தியா? என்ன தெரியாது நினைச்சா? என்னால் முடியாது நினச்சிருக்கியா? அடிக்க முடியாது சொல்றியா? நீலாம் கட்சி போட்டு தான் அடிப்பேன். நான் இப்போ வச்சு கட்டா? குட் மார்னிங் மேடம். என்ன சார் கண்டுக்காம போகிறாங்க? அந்த அம்மா பற்றி தெரியும்ல தாசு. நேர்மை நீதினு நம்ம உயிரை வாங்கும். நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் வண்டி சேஃபாக இருக்கும் சரியா? அப்போ சரக்கு பத்திரமா இருக்கும்ல? அதான் நான் பார்த்துக்கிறேங்கிறல்ல. கிளம்பு. உங்களை நம்பி தான் போகிறேன். பார்த்துக்கிறேன் போ. டேய் எப்போ பார்த்தாலும் பங்க் அடிக்க வச்சுட்டு இருக்கீங்கடா. எனக்கு அட்டெண்டன்ஸே இல்லடா இந்த செமஸ்டர். அட்டெண்டன்ஸ் இருந்தால் மட்டும் டாப்பர் ஆகிடுவேன். ஏய் மச்சான் இன்னைக்கு நான் ஓட்டுறேன்டா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ மூட்டு வா. டேய் அதான் இன்சூரன்ஸ் இருக்குல்ல குடுறா. நீ சும்மா இருக்கியா? நல்லா பேசுங்க. இன்னும் ஒரே வாரத்துல லைசென்ஸோட உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன்டா. எது அப்படி லைசென்ஸ் எடுக்கலையா? கிளாஸ் போயிட்டு இருக்க மச்சான். நீ சாவியை கொடு. டேய் 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 யாரா இவன்? ஸ்டேரிங் அந்த பக்கம். மிரர் செக் பண்ண வந்தேன்டா. லூசு மாதிரி பண்ணாதடா. இந்தியன் கார்ல. ஆமா ஃபாரின் காரனை மட்டும் கிழிச்சிருவாரு இவரு. டேய் ஏசி போடுற. டேய் மச்சான் ஏசியை ஃபுல்லாக வைடா. வைக்கலாம் மச்சான் இருடா. பார்த்து பொறுமையாக கிளச்சை விடு சொல்லிட்டேன். டேய் ஸ்டார்டிங்லயே கோலா கொடுக்குறான். இங்க போய் காரை கொடுக்குற. ஏறுடா. டேய் மச்சான் நீ மூடி நிறடா. மாமா எப்படி வண்டி எடுக்கறன்னு மட்டும் பாரு. நீ ஃபர்ஸ்ட் சீட் பெல்ட் போடுறா. அதெல்லாம் தேவையில்லடா. டேய் மச்சான் சாரிடா. டேய் பிரின்சிபல் காரரா. டேய் சாரி மச்சான். ஷிட். டேய் அதான் அப்படியே சொன்னேன் எடுக்காத நானு. டேய் பிரின்சி கார்டா மாட்டணும்டா எல்லாரும். டேய் மச்சான் ஹெட்லைன் ஜாக்கிரதைங்கடா. டேய் வாட்ச்மேன் வர மாதிரி இருக்குடா. மச்சான் யாருக்குமே தெரியாது மச்சான். டேய்
நீ வா பிரின்சிபல்ட்ட போய் சொல்லிடலாம். டேய் அதெல்லாம் வேணாம் மச்சான். மச்சான் யாருமே பார்க்கல, டக்குன்னு எஸ்கேப் ஆயிடலாம். நான் இனிமே காரோட்ட கேட்கவே மாட்டேன். இந்தா எடு மச்சான் காரை, சீக்கிரம் போலாம். நீ ஏறு சீக்கிரம். நான் பார்த்து சவுண்டு ஆனா எப்படி இருக்க? என்ன மணி 4 ஆச்சுன்னு நின்றுட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் போய் டீ ஷர்ட் போனா பேசலாம் போனா. டேய் சீக்கிரம் போலாம். மாமா மச்சி மாமே என்னடா மாமா பார்க்கவே முடியல. வாடா. ஹாய் ப்ரோ. ஹாய் மச்சி. ஹாப்பி பர்த்டேடா மச்சான். மச்சான் மச்சி. ஹே ப்ரோ. மச்சி எப்படி போகுது? மச்சான் ரோல் பண்ணி எங்க ப்ரோ? காலேஜ்லாம் ஒரே வெறுப்பு ப்ரோ. நீ முதல்ல காலேஜ் வர. ஏய் தள்ளாதடா, கம்முனு பாத்ரா என்னடா சொல்லணும்னா லைஃப் நீங்க தான் என்ஜாய் பண்றீங்க. பாரு மச்சான் அடங்க மாட்டீராராம். டேய் மச்சான், ஒரு நாள் நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து நடு கடலுக்கு போய் ஒரு 2 days சில் பண்ணிட்டு வரலாமா? இதோ பாடுறா கடலுக்குள்ள போறாரா 2 நாளா? 2 மணி நேரம் உள்ள போனாலும் தலை சுத்தி வந்துட்டுதா? இதுல சில் பண்ணுவீங்க? போனா தானே ப்ரோ தெரியும். விடாம சரிதான் மச்சி. ஆமா. ஏய் மச்சான் போலீஸ்டா. தடிங்கடா பந்து. ஏய் வணக்கம் சார். என்னடா பண்ணுகிறீங்க? கஞ்சா அடிக்கிறீங்க? வாயை திறந்து சொல்லுங்கடா. ஏய் சொல்லுங்கடா. இல்ல ஏய் இங்க வா. இல்ல சார் அதெல்லாம் இல்லன்னு சொல்றோம்ல. மூஞ்ச பத்தலே தெரியல. டோப் அடிச்சிருக்காங்க. சார் தேவலாம் பேச. சார் அதெல்லாம் ஏய், இல்ல சார் அதெல்லாம் எல்லாம் பண்ணாதீங்க. பேசிட்டு வரோம். நாங்க காலேஜ் பசங்க தான் சார். ஏய் எந்த காலேஜ் நீ? ஐடி கார்டு எடு. பர்த்டே சார் சும்மா பேசிருந்தோம் சார். அதான் சார் பேசினோம், அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. டேய் இங்க வாடா. பான்றல? ஆஹா இங்க பாருடா. இவனுக்கு சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. ஸ்டேஷன் போயிட்டு முட்டி முடி சாப்பிட்டா தான் சரி வரும். பயமா இருக்கு. கிளம்பிட்டு தான் சார். அதான் பாத்துக்கிறோம் சார். அதெல்லாம் முடியாது. உங்க வீட்ல இருந்து யாருக்காவது ஃபோன் பண்ணி வர சொல்லு. அப்பதான் விடுவேன். என்ன? இல்ல வேணாம் வேணாம் சார். ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிடலாமா இவனுங்களா? என்ன திமிரா நிக்கிறானுங்க பாரு. இன்னைக்கு உங்க விடவே கூடாது. உங்க கேர்ள் ஃப்ரெண்டா? ஏய் ஸ்வாதி. சர்ப்ரைஸ். இவரே என்ன செலிப்ரேட் அடிக்கிறாரு? டேய் இவங்க என்ன சொல்லிட்டு அடிக்கிறாங்க? ஹேப்பி பர்த்டே விஜய். என்னடா இது? டேய் உங்க டம்மி போலீஸ்டா. ஏய் தேங்க்ஸ் நைட் எல்லாரும் மறக்காம ட்ரீட் எடுத்துருங்க. ஏய் சவுண்டே. ஏய் சௌந்தர்யா. என்ன? எதுக்கு கார்த்தி அடிச்சா? உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் அவன் விஷயத்துக்கு போவாதன்னு. கேட்க மாட்டே நீ? ஆமா அடிச்சேன். அதுக்கு என்ன இப்போ? அவன் என்ன பண்ணான்னு கேட்டியா? தீனா தம்பியோட சேர்ந்து கஞ்சா அடிச்சுன்னு இருக்கான். பாத்து என்ன பொத்தின்னு இருக்க சொல்றியா? அதுக்கு அவனுக்கு முன்னாடி வச்சு அடிப்ப நீ. எதா இருந்தாலும் வீடான வச்சு பேசுறீ. அதான உனக்கு கை நிலுது. இன்னொரு தபா என் தம்பி மேல கையகையே வச்சேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான் உனக்கு. அவன் செம்ம காண்டில் இருக்கான், பேசுவோம். ஏய் என்னடா சும்மா தம்பி தம்பின்னு சீனை போட்டுன்னு இருக்க? அவன் கஞ்சா அடிச்சுன்னு இருக்கான். அதை கேட்க வக்கு இல்ல. என்னடா இந்த பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் ஓவரா பேசின்னு இருக்க. பாயில உடைய எனக்கு சொல்லிட்டேன். ஏய் ஒட்ரா ஒட்ரா. ஏய் ஒட்ரா சொல்ல இருக்கு நானு. ஏய் 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 இங்க பாரு. மேல கை வச்சா அவ்வளவுதான் உனக்கு. இப்படிதானே எனக்கு இருக்கு என் தம்பி மேல கை வச்சா. ஏச்சி போடா. ஏய் நீ போடி. உனக்கு என்ன போந்தாடா. போபி போன்னு சொல்றேன்ல. நீ வேற வந்து உயிரை வாங்கிட்டு இருக்க. போ சும்மா வந்து என்ன அடிக்கிறான்? அவன் அடிக்க வக்கு இல்ல, என்ன வந்து அடிச்சு நிக்கிறான். ஏய் அது குணம் தான் உனக்கு தெரியும்ல. பாத்துக்கலாம் விடு. சும்மா மூஞ்சாயிட்டு வச்சின்னு. இந்த சௌந்தர்யா பசங்க முன்னாடி செவிலியே ஒன்று வச்சிச்சு அபி. அவனுலாண்ட வேற சண்டை போட்டு அசிங்கப்படுத்தி விட்டுச்சு. நான் செம்ம காண்டில் இருக்கிற அது மேல. ஏய் கையா விடு, நான் வரல. நீ போ. கையை விடு அபி. இனிமே அது மூஞ்சிலே நான் முழிக்க மாட்டேன். ஏய் அந்த பொறுக்கி பசங்களோட சேர்ந்து கஞ்சா அடிச்சுன்னு இருக்காம அவனை போய் கேட்காம எல்லாம் என்னடா அந்த படம் காமிச்சுன்னு இருக்கீங்க? இல்ல நான் கேக்குறேன், நான் தப்பு பண்ணிட்டேன் பண்ணா? அவன் தான் தப்பு பண்ணா, அதான் அடிச்சேன். நீங்களா வேணா அவனை கொஞ்சின்னு இருங்க. என்னால அப்படி இருக்க முடியாது.
நாளைக்கு அவன் உன் கூட தானே வாழ போறான். அப்பயும் இதே மாதிரி சுத்தி இருந்தா என்ன பண்ணுவ நீ சொல்லு? அதுக்காக தான் வழி கொண்டு வரதுக்கு திட்டினேன், அடிச்சேன், அவ்வளவுதான். ஏய் சீப்போடி, இனிமே உங்க யார்ட்டையும் வச்சுக்கவே கூடாது. எல்லாம் எச்சைங்க. நிறுத்து, உனக்கு அவன் தானே முக்கியம். போயினே இரு. இனிமே அக்கா நோக்கா வந்த அவ்வளவுதான் உனக்கு. நாடி அவன் உன்னே அடிச்சிட்டா. அதுக்கு தான் சொல்றேன் இந்த பயலுங்களை நம்பவே கூடாதுன்னு. கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன வேலை பாக்குறான்னு பாரு. நான் சொன்ன நம்பவே மாட்டேடி. ஒன்னால அந்த சூர்யா என்ன அடிக்க கை ஓடிட்டான். ஏதோ என் புருஷன் தான், அவனை நடுவில் இழுத்து விட்டேன். நான் அடி வாங்கலப்பா. அதான் சொல்றேன், அவன் பழப்ப பாருங்க. நான் அப்பவே சொன்னேன்டா, நம்ம சூர்யாலாம் தேவையில்லாம கை வாங்க மாட்டான்னு. அந்த பொண்ணுக்கு எதுக்கு இவ்வளவு திமிரு, இவ்வளவு வாய்? கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்வளவு வேலை பாக்குது. டேய், அந்த அக்கா தான் அப்படின்னா தங்கச்சியும் அப்படிதான். நீங்க எல்லாம் தேவையில்லாம அந்த பொண்ணுங்களை நம்பி சுத்தி நிக்கிறீங்க. 3 நாளாச்சு எல்லாம் ஒன்றா உக்காந்து சாப்பிட்டு. இதுங்க 4மே பேசுறதே கிடையாது. 3 நாளாக இதுங்க அட்டகாசம், இதுங்கெல்லாம் பண்ணுறதான் பண்ணுவேன்னு பண்ணின்னு இருக்குதுங்க. பார்ப்போம் எவ்வளோ தூரத்துக்கு போகுதுங்கன்னு பார்க்கலாம். பாத்தியா 300 ரூபாய் கழுவுறாடி. நான் சொல்லல அவளை பத்தி. கொடுக்க மாட்டேன். எந்த கத்துக்குற சனி, நீ போய் மத்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறியா? தலையை வலிக்குதுடி பயங்கரமா. சாப்பிட்டு படுத்தாதான் சரி கண்டுக்காத. நான் சென்னிலா வந்துட்டானுங்க, போலாமா? அப்படி எடுத்துட்டு வா. சீன் போடுறாது. ஏய் நில்லுடி. ஏய் சௌந்தர்யா, இந்த கத்து நிகழ்ச்சி குடிக்கிட்டு போனா மாட்டான் அவன். நீ மட்டும் கொடுக்கலாம், அவள் தான் அவரு. நான் நீ பார்த்தல நான் அச்சு பார்த்தது இல்லையா? ஏய் நீ ஏன் போய் பாரு. மீன்லாம் இறக்கி வச்சுனா செட்டில் இறக்கி வச்சிட்டீங்களா? இல்லையா? இந்தா 500 ரூபா. என்னண்ணா 500 ரூபா தர? எத்தனை கூட நான் இறக்கி இருக்கணும் நாங்கள்? ஏய் செட்டில் மீன் இல்லை சொல்கிறானுங்க பசங்க. இந்த பேச்செல்லாம் இங்கே பேசாதண்ணே. 2 கூடனாலும் சரி 10 கூடனாலும் சரி கூலி ஒன்று தான். என்னோ மார்க்கெட்டுக்கு புதுசு மாதிரி பேசினுக்கிறா. ஆமாண்ணே, சொன்ன காசை குத்துண்ணே. எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? ஏய் உங்களுக்கு கொடுக்குறதே தப்பு. படா கொடுத்தது வாங்கி கிளம்புடா. காட்டு இவர் காமெடி பண்ணிக்கிறாரு. பேசின மாதிரி காசை கொடுத்துரு, நான் வேற மாதிரி யாரும் பார்த்துக்கோ. டேய் யாராண்ட வந்து என்ன பேசுற? உன்னை இங்கேயே குத்தி போட்டு போயிடுவேன். குத்தி போட்டு வராம அபி பேசுனீங்களா? இரு. ஏய் என்னமா சங்கத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு சொல்றா. ஏய் பாப்பா போய் சங்கத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண போதான். போய் பண்ணு போ, நல்லா கேட்பாங்க போ. இது பேசுற பாச புரியாம சங்கத்துக்காரன் ஏந்து ஓட்டுருவானா? ஏய் அண்ணன் மேலே கை வைக்கிறியாடா? என் மேல கை வச்சலடா. இந்த மார்க்கெட்ல நீ என்ன மீறி எப்படி தொழில் பண்றன்னு பாத்துறேன்டா. போடா. இனிமேல் நீங்க எப்படி வாழ்ந்துட்டு பாத்துறேன்டா. ஏய் பூரா, ஏய் வா சூர்யா.
அங்கிள். விஜய், ஸ்வாதி இருக்காளாப்பா? தோ தரேன். ஹலோ. உன் நம்பருக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், காலே போலியம்மா. சாரி டாடி, ஃபோனில் பேட்டரி இல்லை, ஸோ பேக்கில் வச்சுருந்தேன். ஒன்றும் இல்லைம்மா, டாடி டெல்லிக்கு கிளம்புறேன். ஓகே டாடி, பாய். ஆமா, அங்கிள் அடிக்கடி டெல்லி போறாரு. அங்க எதனா செகண்ட் ஃபேமிலி வச்சிருக்காரோ? சி வாய் மூடு. ஏய் தம்பி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா. என்னாச்சு? ஸ்வாதி டோர் ஓபன் பண்ணு. தம்பி பா. கேர்ஃபுல் விஜய். அடி போயிடலாம். ஒன்றும் இல்லைப்பா, கொஞ்சம் பொறுத்துக்கப்பா. ஹே விஜய், சீக்கிரம்டா. ஃபோன் எங்கே வச்சுட்டேன்னு தெரியலையே. அங்கேயே மிஸ் பண்ணிட்டீங்களா? ஃபோனை காணோமா? ஸ்வாதி இந்தா என் மொபைலில் பண்ணு. பாட்டி நம்பர் சொல்லுங்க. 9856437. வாக்கிங் கூட்டு வந்தம்மா. தம்பிக்கு ஃபிட்ஸ் வந்துச்சுமா. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறோம்மா. தெரியலம்மா எந்த ஹாஸ்பிட்டல்ன்ட்டு. தம்பி எந்த ஹாஸ்பிட்டலுப்பா? பக்கத்தில் தான் பாட்டி, சூர்யா ஹாஸ்பிட்டல். ஏதோ பிரச்சனை இல்லைல்ல டாக்டர்? கொஞ்சம் வெளியே இருங்கம்மா. எங்கேயாவது ஆக்சிடென்ட் பண்ணியிருப்பேன். நல்ல வேலை சேஃபாக வந்தோம். இப்போ என்ன பண்ண சொல்கிற? நீயே பார்த்தல, அவன் அப்படி துடிச்சிட்டு இருந்தான். அதான் நான் ஸ்பீடாக வந்தேன். ஆமாம் ஆமாம். ரொம்ப நன்றி தம்பி, நல்ல நேரத்தில் அவனை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தீங்க. ஐயோ பரவாயில்ல பாட்டி. இப்போ அவன் எப்படி இருக்கான்? டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்கப்பா. என்னன்னு தெரியல, அவங்க அம்மா வந்துட்டு இருக்காங்கப்பா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது பாட்டி, நீங்கள் கவலைப்படாதீங்க. சரிம்மா. சரி பாட்டி, நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ நாங்கள் கிளம்புறோம். சரி நான் கிளம்புறேன் பாட்டி. என்னாச்சு? டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்கம்மா, வெயிட் பண்ண சொன்னாங்கம்மா. இப்போ ஆஷைக்குங்க உள்ளதாம்மா இருக்க, டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்கம்மா. நீங்கள் தான் பேஷண்ட்டோட அம்மாவா? எஸ் டாக்டர். ஃபிட்ஸ் கொஞ்சம் ஹெவியாக தான் வந்திருக்கு மேடம். நல்ல வேலை சீக்கிரம் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஸோ ஹீ சேஃப் நோ. இதுக்கு ரெகுலர் மெடிகேஷன்ஸ் எதுவும் ஃபாலோ பண்ணுறீங்களா? ஆக்சுவலி அப்பப்போ மைல்டாக வரும், ஆனால் கண்ட்ரோல் ஆகிடும். ஸோ ரெகுலராக எந்த மெடிகேஷன்ஸும் ஃபாலோ பண்ணல. ஓகே. இவனுக்கு பிறந்ததுலேருந்தே நியூரலாஜிக்கல் டிஸார்டர் இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் டாக்டர் ஷைலஜா நியூராலஜிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. இப்போ 3-4 மந்த்ஸாக ஃபைனான்ஷியல் ரீசன்ஸ்னால எந்த ட்ரீட்மெண்ட் பண்ண முடியல. அதான். ரைட். அவனோட ஹெல்த்துக்கும் கொஞ்சம் ப்ரியாரிட்டி கொடுங்க மேடம். அப்சர்வ் பண்ணதில் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக தான் தெரியுது. நோஸில் வேறு ப்ளீட் ஆச்சுன்னு நர்ஸ் சொன்னாங்க. ஸோ நீங்கள் சீக்கிரம் பேஷண்ட்டோட நியூராலஜிஸ்ட்டை பார்க்குறது நல்லது. ஓகே, தேங்க்யூ மேம். நல்லா அடி மச்சான். என்ன சொன்னாலும் நம்பிடுவா மச்சி. யாரா மச்சி? இதையும் போடு. இந்தா. ஹேஷாடா? ஆமாம் மச்சி, அதே தான். எப்படா வாங்கினா இவன்? ஃப்ரெண்டு ஒருத்தன் இமயமலை போயிட்டு வந்தான் மச்சி. மச்சான் சூப்பர்ல. என்னடா மணி ஆச்சுடா, போலாம்டா வாடா. எங்க போற நீ? போலாமா? ஊட்டாண்ட தேடுவாங்கடா. ஏய் இருடா போலாம்டா. சரி போலாம்டா. ஏய் எல்லாம் பாத்து போய் சேருங்கடா. இமயமலைக்கு போறேன்டா. டேய் டைம் ஆகுறா டேய் மச்சி. பாய் பாய், பார்த்து போடா. பாய் பாய் மாமா. பாய் மச்சான், நம்மளும் கிளம்பலாம்டா. ஏய் அப்படியே போலாம், நம்மளும் கிளம்பலாம் வாங்கடா. ஏய் இருடா, அந்த பெட்லரை வர சொல்லியிருக்கேன், வாங்கிட்டு போயிடலாம் மச்சான். இப்படியாடா வரான் மச்சான்? கால் அடிக்கிறது கூட எதுவும் இல்லை மச்சான். கால் எழுந்த உடனே கேட்குறீங்க. ஏய் யாரா இந்த பெட்லரு? எப்போ கூப்பிட்டாலும் எங்க கூப்பிட்டாலும் வரான் அவன். மச்சான் சரியான ஐட்டக்காரனா இருப்பான். ஏய் அவன் எப்படியா போட்டான் தெரியுமா?
காசு தரேன்னா போதும் சுடுகாட்டுக்கு போய் பணத்தை எழுப்பி கஞ்சா எடுத்துட்டு வந்துடுவான்டா. இது மட்டும் இல்லடா 24/7 சப்ளை பண்றான்டா அவன். யாரா? ஏய் ஆல்ட்ட தான்டா பேசிட்டு இருக்கேன். நாவா? ஏய் வர வீக்கெண்ட் ரெசார்ட்டுக்கு போகலான்னு சொல்லியிருக்கா. சரி அதான் ஏதாவது நல்ல ரெசார்ட்டாக இருக்கும்னு பார்த்துட்டு இருக்கேன். எல்லாமே ஃபுல்லாக இருக்குமா? காசு அவள் தான்டா பே பண்ணுறா. எங்கடா பிளான் பண்ணுற? நீயே சஜஸ்ட் பண்ணிட்டா. நீ எப்பயும் போவியா? அது அப்போலேருந்து ஃபுல்லாக தான்டா இருக்குது. இவ்வளோ கஞ்சாவா? ஏய் அங்கே பாருங்கடா, அங்கே பாருங்க எவ்வளோ கஞ்சா பாருங்க. ஏய் ஒரு வாரம் இது நமக்கு லக்கி மச்சான் நீ. சரி எத்தனை கிளம்பலாம்? மச்சான் அவன் மூக்கில் வச்சு விட்றான் அந்த செடியை. மச்சான் மச்சான் கன்னுடா. டேய் நம்மளெல்லாம் சுடு. இதை தீபாவளி துப்பாக்கியா இருக்கும்டா. இவனை சுடு. என்ன இவனை சுடு, இவனை சுடு, நான் பிடிச்சிக்கிறேன். சுடு. நீதான் வஸ்து, நீதான் வாடா மச்சான். ஐயோ பயமா இருக்குடா. டேய் 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 மச்சான் நான் வேணா 1 2 சொல்றேன், அதுக்கப்புறம் ஷூட் பண்றியா? ஏய் இருடா. ஏய் மச்சான் சாடா. டேய் டேய் மச்சான் மச்சான் மச்சான். ஏய் இப்போ மச்சான் மச்சான் ஒரே வாட்டி. இப்போ என்ன ஒரே வாட்டி சொல்றா? நீ தான் டார்கெட். டேய் டேய் ப்ளீஸ் டா ப்ளீஸ் டேய். டேய் இப்போ நீ பயப்படு. மச்சான் மச்சான் இப்போ அவனை சுடு மச்சான். அவனே தான். டேய் ஆடாம மச்சான கொல்ல போறாங்க, மச்சான கொல்ல போறாங்க. கம் ஆன் யோ கம் ஆன் 1 2 3. டேய் நெத்து துப்பாக்கிடா. திருப்பண்டா கிளம்பலாம்டா. டேய் யாரும் இல்லை மச்சான், ஒரு கிளம்பலாம். சொல்ற கேளு, வாங்க வாங்கடா. கிளம்பலாம்டா. என்ன நினைக்கிறீங்க? அதை விட்டு வாங்கடா. வாங்கடா சீக்கிரம். மச்சான் காசாரி கூடா. சொல்ல வேண்டியவங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்பிச்சிடுங்க சார். நாங்களும் என்னம்மா பண்ணுறது, எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிட்டோம். பேஷண்ட் 2 நாள் தாண்டது ரொம்ப கஷ்டம். எங்கள் கையிலையும் எதுவும் இல்லைம்மா. ஒன்று செய்யுங்கம்மா, நீங்கள் வேணா அவங்க உடல் உறுப்புகளை வேணால் தானம் பண்ணலாம். அவங்க இறந்தாலும் நாம் பல பேரை வாழ வைக்க முடியும். மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு மேடம். நேத்து வரைக்கும் விளையாடிட்டு இருந்த பையன் இப்போ இப்படி படுத்த படுக்கையா இருக்கானே.
நீங்கள் பையனையும் பார்க்கணும், வேலையும் பார்க்கணும். எப்படி தான் சமாளிக்கிறீங்களோ? இந்த நேர்மை நீதினு பேசுகிறவங்களுக்கு தான் கஷ்டம் வருமோ? என்னவோ போங்க. மேடம், ஆப்ரேஷனுக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. சார், தேங்க்யூ. நீங்கள் சொன்ன மாதிரி நான் 2-3 பேர்கிட்ட பணத்துக்கு கேட்டு பார்த்தேன். எதுவும் வேலைக்கே ஆகல. போலீஸ்காரனால எவனும் பணம் கொடுக்க மாட்டேங்கிறான். இந்த நேர்மை நீதி கொள்கை இதெல்லாம் உங்கள் பையனை காப்பாற்ற போகிறதில்ல, பணம் மட்டும்தான் காப்பாற்ற போகுது. சிட்டியில் அவ்வளோ பெரிய லாயர், அவரே இறங்கி வந்து உதவி பண்ணுறேங்கிறாரு. நீங்கள் வேண்டான்றீங்க. இல்லை, கோச்சிக்காதீங்க. லஞ்சம் வாங்குறது தப்பு. நான் நிறைய வாங்கியிருக்கேன். நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன். நான் கெட்டவன் தான். ஆனால் உங்களை எப்படி உங்கள் பையனை வச்சு கஷ்டப்படுறதுனால பார்க்க முடியல. நான் இப்பவும் சொல்கிறேன், அந்த லாயர்னால எனக்கு ₹1 லாபம் கிடையாது. நானா எப்படியோ கெஞ்சி பேசி பார்த்தேன். எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணிடலாம் மேடம். நீங்க எனக்கு உதவி பண்ணதா ட்ரை பண்றீங்கன்னு புரியுது. ஆனா அது நான் சொல்றதை கேளுங்க. உங்களோட நிலைமைக்காக தான் நான் அவர்கிட்ட தம்பியை பத்தி சொன்னேன். அவர் கொடுக்குற பணம் நமக்கு வேண்டாம். ஒரு கடனை வச்சுப்போமே, திருப்பி கொடுத்துடலாம். ஓகேவா மேடம்? சிம்பிள். இப்போ நான் சொல்றது கேட்டு நீங்க கோவப்படக்கூடாது. நான் ஏற்கனவே ஆபரேஷனுக்கு பணத்தை கட்டிட்டேன். ப்ளீஸ் கோவப்படாதீங்க. நீங்க நிம்மதியா இருங்க. இனிமே இந்த கேஸை நான் டீல் பண்றேன். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நீங்க போய் தம்பியை பாருங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். நான் கிளம்புறேன். சரி, ஏமா சௌந்தர்யா நீ தானே? ஆமா. ஏன் சூர்யா எங்க? சூர்யா அவன் இங்கே இல்லை சார். நீ யாரு? அவன் தம்பி சார். வா, கொஞ்சம் பேசணும். வா. எதுக்கு சார்? ஏன் சார் கூப்பிடுறாருல? ஒன்றும் இல்லை, வாடா. என்னாச்சு சொல்றேன்ல, வாமா. சார்? என்னன்னு சொல்லுங்க சார். எதுக்கு மேடம்? எங்க சார் கூப்பிட்டு போறீங்க? வா. சார் ஏதாவது சொல்லுங்க சார். சூர்யா, போலீஸ் வந்தாங்கடா. கார்த்தியும் சௌந்தர்யா எங்கேயோ பேசணும்னு கூட்டின்னு போயிருக்காங்கடா. என்னன்னு தெரியல, போய் பாரு. ஐயா, கார்த்தி சௌந்தர்யம் போலீஸ் இட்டுன்னு போயிருக்கான். ஏன்டா, என்ன ஆச்சு? எனக்கே ஒன்றும் புரியல. நான் போய் பார்த்து வந்துறேன். நீ போய் இங்க பாரு. ஏங்க, நாம போய் பார்த்துட்டு வரலாங்க. என்ன பிரச்சனை? விடுங்க மேடம். கையெடுங்க சார். விடுங்க சார். கையெடுங்க சார். மேடம் விடுங்க மேடம். விடுங்க சார். சார் கூட்ட எதுக்கு சார் ஓடிக்கிறீங்க சார்? சார் கையெடுங்க சார். சார் நான் சார் வேணும் உங்களுக்கு. எதுக்கு சார் கூட்ட ஓடிக்கிறீங்க? சொல்லுங்க சார். நீ பாட்டு கூட்ட ஓடி வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கீங்க. சார் கையெடு. சார் ஃபுல்லா கல்லனோடு சார். ஏய், எப்படிடா வந்துச்சு? எப்படி வச்சு தெரியாது சார். கேக்குறல? எப்படி வச்சு தெரியாது சொல்றா. சார் 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 எப்படி வச்சு எப்படி வந்து உங்களுக்கு தெரியாது சார்? வாய் மூடு. சார் எப்படி வச்சு தெரியாது சார். எங்க இங்கதான் நிறுத்துப்பா, நிறுத்துப்பா. எவ்வளவு துட்டு கொடுத்துட்டு வாங்க. பார்த்து வாங்க.
என்னடா கள்ள நோட்டு ஏத்துற வண்டியில யாரோ கொண்டு வந்து வச்சிட்டாங்க ஐயா பசங்க நல்ல பசங்க ஐயா ஏதோ தப்பு நடந்துட்டியா ஏய் மரியாதை பேச அவளதான் உனக்கு கள்ள நோட்டு அடிக்கிறவளுக்கு உனக்கு என்னடி மரியாதை மேடம் 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 சத்தியமா சொல்றேன் மேடம் அந்த பேக்கே எங்களுக்கு கிடையாது மேடம் என் அபி வேற ஹாஸ்பிடல்ல சீரியஸா இருக்கு நாங்க அங்க இருக்கணும் தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க மேடம் நீ என்ன கேட்டிட்டு இருக்க சும்மா மனசாட்சியில மிருகாங்கீங்களா ஏய் பல்ல உடைச்சிடுவேன் ஏய் வாய் மூடு சொல்றல வாய் மூடு எங்க ஓடி போட சுட்டு சாக கிடக்குற உம்மில சொல்றியா ஏய் சரோஜா சரோஜா சாமல் சொல்லுங்க என்ன பண்ணாங்க உடைச்சிடுவேன் அடி வாய் மூடுறியா இல்லையா ஏய் போயா போயா அவ்வளவுதான் ஏய் ரொம்ப ஓவரா பேசுற பொம்பளை கூட பார்க்க மாட்டேன் போலீஸ் எதுக்கு பேசிட்டு இருக்க தொலைச்சிரு நான் சௌந்தர்யா நீ எதுவும் பேசாத கொஞ்ச நேரம் தொலைச்சிருவேன் என்ன பண்றீங்க ராஜரத்னம் வாட்ஸ் ப்ராப்ளம் மேடம் நான் ஒண்ணுமே பண்ணல மேடம் எங்களை வெளில விட சொல்லுங்க மேடம் இவளெல்லாம் சும்மா விட மேடம் எங்களை வெளில விட சொல்லுங்க மேடம் நீயோ பொம்பளை தானே மனசாட்சியில உனக்கு சௌந்தர்யா நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு சௌந்தர்யா பின்ன என்னடா கூட்டத்தை உட்கார வச்சிருக்கானுங்க மேடம் எங்களை வெளில விட சொல்லுங்க மேடம் அந்த பேக் எங்கல்ல கிடையாது மேடம் மேடம் இன்னைக்கு இறங்கி வேலை சின்ன ஆயிடுச்சு ஒரே பிரச்சனை ஆகுதுடா தடி யார் பேச்சுமே கேட்கல மச்சான் சரி ஆணிச்சுக்கமாயிடுச்சுடா ஏய் என்னடா அவ்வளோ ஃப்ரீயாக சுற்றி நீங்க உங்களை தடி தேர்ந்து பாரு நோ அவன் எதுவுமே பண்ணலண்ணா பண்ணிட்டு புஷ்ட்டு போயினேன்ட்டானுங்க எல்லாம் எனக்கு தெரியும்டா புரியுதா ஏய் இங்கே பாருங்கடா எதுக்கும் பயப்படாதீங்க எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் உன் மேலே போய் கேஸ் போட்டு உள்ள தள்ள ரெடியாகிறான் உன்னையும் கூட இருக்கிறவங்களையும் உள்ளே வைக்க பிளான் பண்ணது அந்த எஸ்ஐ தான் உனக்கு எனக்கு ஆயிருக்கலாம் ஆனால் நான் பசங்களை விட மாட்டேன் நான் சொல்கிறது கேளு இவனு கூட போ அவனை பார்த்து பாருங்க புரியுதா நான் பார்த்துறேன் போ ஏய் சூர்யா அண்ணன் சொல்றதை கேளு போ சரி வரேன் பாத்துறா ஏய் அவனுக்கு தேவையான வாங்கி சரிண்ணா ஏய் நேற்று நாள் தான் இங்கே இப்படி இருக்கிறது வர காண்டேதான் அமைதியாடுறா மணி அசீபே ஏய் போன ஏய் சாப்பாடுலாம் வேணாம் எடுத்துன்னு போ அதான் சாப்பாடு வேணாம்டா சும்மா எடுத்துன்னு போ